தீவிரவாதத்திற்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது எப்படி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது என அமைச்சரவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விவரித்தார். இதேபோன்று பாகிஸ்தான், நேபாளம் எல்லையோர மாநிலங்களின் முதலமைச்சர்கள், டிஜிபிக்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்களுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இதில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்காக பிரதமர் மோடி மற்றும் முப்படைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாகிஸ்தான் தாக்கியதால் தான் பதிலடி என நாடாளுமன்ற வளாகத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் உறுப்பினர்களுக்கு வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்தது. இதில் சீனாவின் சூஃபி ஹோங், ரஷ்யாவின் டெனிஸ் அலி போ உள்ளிட்ட 13 நாடுகளின் தூதர்கள் பங்கேற்றனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் போர் பதற்றம் காரணமாகவே நார்வே, குரேஷியா, நெதர்லாந்து நாடுகளுக்கு செல்லவிருந்த பிரதமர் மோடியின் பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினருக்கு காங்கிரஸ் முழு ஆதரவை தருவதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ராணுவத்தினருக்கு தங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். To our forces, best wishes to them, much love to them, complete support from the Congress party and the Congress will continue. தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் பங்கேற்கும் என்றார். நாட்டின் நலனுக்காக மத்திய அரசு எத்தனை கூட்டங்களை வைத்தாலும் அதில் காங்கிரஸ் பங்கேற்க வேண்டும் என ராகுல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்றும் கார்கே கூறினார். இதனிடையே வியாழக்கிழமை நடக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணமடைந்தார். பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத நிலைகளை இந்தியா தகர்த்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய எல்லையில் அத்துமீறி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்திய எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே பூஞ்ச் மற்றும் ரஜோரி மாவட்டங்களில் பாகிஸ்தான் திடீர் என்று துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதில் அப்பாவி பொதுமக்கள் 15 பேர் கொல்லப்பட்டனர், 43 பேர் படுகாயமடைந்தனர். வீடுகளும் கடுமையாக சேதமடைந்தன. பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய வீரர்களும் தகுந்த பதிலடி கொடுத்து வருகின்றனர். இந்த தாக்குதலில் இந்திய ராணுவத்தின் ஒயிட் நைட் கார்ட்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த வீரர் தினேஷ்குமார் வீர மரணமடைந்தார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே அமைந்திருக்கூடிய பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் மக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் இந்தியாவில் 25 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து வான்மண்டல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள 25 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக ஸ்ரீநகர், லே, ஜம்மு, அமிர்தசரஸ், பதான்கோட், சண்டிகர், ஜோத்பூர், ஜெய்சல்மார், ஷிம்லா, தர்மசலா ஆகிய விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் சுமார் 300 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த விமான நிலையங்களிலிருந்து இயக்கப்படும் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்களின் விமான சேவைகள் நாளை மறுதினம் வரை நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகள் தங்கள் பயண தேதியை மாற்றிக்கொள்ளவும் டிக்கெட்டை ரத்து செய்வதற்கும் கட்டணம் பிடித்தம் செய்யப்படாது என்று இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், நீர்மின் நிலையங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் உச்சகட்ட உஷார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதலை கைவிட வேண்டும் என்று தாம் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பெஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனையடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். I know both very well, and I want to see them work it out. I want to see them stop, and hopefully they can stop now. They've gone tit for tat, so hopefully they can stop now. But I know both. We get along with both countries very well. Good relationships with both, and I want to see it stop. மோதலை நிறுத்தக்கூடிய நடவடிக்கைக்கு உதவ தான் தயாராக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார்.
தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு வரும் 27ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 1,25,345 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக இம்மாத 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு இணையதளம் வாயிலாக இம்மாதம் 23ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். நடப்பாண்டில் புதிதாக 7 பாடப்பிரிவுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 570 மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. நேரடியாக 2ஆம் ஆண்டு பட்டய படிப்பில் சேர்வதற்கும் இம்மாதம் 23ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று நடைபெறுகிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் பெருமாள், பிரியாவிடை அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றனர். சித்திரை திருவிழாவின் 8ஆம் நாளான நேற்று முன்தினம் மீனாட்சி அம்மனுக்கு மதுரையில் அரசியாக பட்டாபிஷேக நிகழ்வு நடைபெற்றது. 9ஆம் நாளான நேற்று திக்விஜயம் நடைபெற்றது. அம்மனும் சுவாமியும் இயந்திர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. இது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் காலை 8 மணி முதல் சிறப்பு நேரலை செய்யப்படுகிறது. ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் சிந்துஜா பங்கேற்கிறார். புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து கரும்புகை வெளியேறியது. இதனால் முதல் நாள் கூட்டத்தில் புதிய போப் தேர்வாகவில்லை என்று தெரிய வந்துள்ளது. உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் 22ஆம் தேதி கத்தோலிக்க கிறிஸ்துவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் காலமானார். புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான வாட்டிக்கனில் உள்ள கார்டினல்கள் சிஸ்டைன் தேவாலயத்தில் ரகசியமாக நடைபெற்று வருகிறது. போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை சிஸ்டைன் தேவாலயத்தில் பொருத்தப்பட்டுள்ள புகைப்போக்கியில் வெளியாகக்கூடிய புகையின் நிறத்தை கொண்டு மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். புகைப்போக்கியில் கருப்பு நிற புகை வெளியானால் போப் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும், வெள்ளை நிற புகை வெளியானால் புதிய போப் கிடைத்து விட்டார் என்றும் அர்த்தம். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் புதிய போப் தேர்வு செய்யப்படவில்லை. அதை குறிக்கக்கூடிய வகையில் கரும்புகை வெளியேற்றப்பட்டது. இதையடுத்து ஓய்வு எடுக்க சென்ற கார்டினல்கள் இன்று 2வது முறையாக கூடி புதிய போப்பை தேர்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபடுவர்.